சத்தீஸ்கரில் பின்தங்கிய மக்கள் மத்தியில் பணியாற்றி வரும் இரு கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே பாரதப்பள்ளி பகுதியில் சாலை பணியை துவங்கி வைத்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி தமிழகம் வருகை எந்த மாற்றத்தையும் உருவாக்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். சத்தீஸ்கரில் கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது என்றார். இது திட்டமிட்டு பாஜகவும் அதை சார்ந்த மதவாத அமைப்புகளும் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். சென்ற ஓராண்டில் 860க்கு மேற்பட்ட சம்பவங்கள் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை வட இந்திய மாநிலங்களில் இன்றைக்கு பாஜகவும் அதை சார்ந்த மதவரி கும்பலும் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழக்கூடிய மக்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற 2 கன்னியர்களை இப்படி பிடித்து தாக்கி அவர்கள் மீது வழக்கு தொடுத்திருப்பது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இது திட்டமிட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதாவும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மதவாரிய அமைப்புகளும் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த செய்யக்கூடிய சம்பவம். இதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம்.